நேயர்களே வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் தோழர் சதீஷ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சதீஷ். வணக்கம் தோழர். இந்த தர்மசாலா விஷயம் தொடர்ந்து பல்வேறு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. நிறைய விசாரணைகள் சூடு பிடிச்சிட்ருக்கு. புதிய எலும்புக்கூடுகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கா, அங்கேருந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். இதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அவசரமாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு எந்த யூடியூபும் எந்த சேனலும் இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்க போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு எப்போதும் மாதிரி இதெல்லாம் எங்களால் முடியாது, அது அவங்கவுங்க பத்திரிகையாளரோட தர்மம்னு அவங்க தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக என்ன விஷயம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய இந்த பயங்கரவாத விஷயங்களை தான் நம்ம செய்திகளாக வெளியிடக்கூடாது, அது போன்ற விஷயங்கள் தான் பண்ணணும். இது செய்திகள் வெளியிடலாம், நீங்கள் சம்மந்தப்பட்ட கர்நாடக கோர்ட்டில் வழக்கு நடக்குது இல்லை, அங்கேயே விசாரித்து நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பட் இங்கே நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து தர்மசாலா விஷயத்தில் இந்த என்கொயரி பெரிய அளவில் போயிட்டுருக்கு. தோண்ட தடயங்கள் கிடச்சிட்டே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. இவங்க ஒரு லாயர் நோட்டீஸே 4000 பக்கம் காமிச்சிருக்காங்க. பெங்களூரில் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிபிஐ விசாரணை வரைக்கும் போனது. அப்போ ஒரு தடவை வாங்கி ஒரு இது அம்சாங்க, உண்மைதான், ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. இவங்க பத்திரிகையாளரையும் சேனலையுமே மிரட்டுறாங்க இந்த மாதிரி. ஓகே, இவங்க பெரிய செல்வந்தர்ன்றதால சில பத்திரிகை ஊடகங்களை விலைக்கு வாங்கி தவறான ஒரு செய்திகளை அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல முறையில் செய்தி எடுக்க சென்ற யூடியூபர்ஸையும் அடிச்சிருக்காங்க. அதே போல் மற்ற செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிரட்டல் தோனியில் 40 வருஷமாக பண்ணியிருக்காங்கன்னா அப்போ மிகப்பெரிய ஒரு கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க தைரியமாக பண்ணுறாங்க. அதை குறிப்பாக இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிகே சிவகுமார் அவர் ஒரு பெரிய ஆள். அவங்களோட டிவோட்டி. அவர் வரைக்கும் இல்லை, பல விஐபிகள் இவங்க கையில் இருக்கிறதுனால இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி தான் ஒரு 40 வருஷமாக இந்த அநியாயத்தை பண்ணியிருந்திருக்கானுங்க. இது 1 இல்லை 2 இல்லை, ஒரு 4000க்கும் மேற்பட்ட கொலைகள்னு அப்ராக்சிமேட்டாக அங்கே இருக்கிற ஊடகங்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் சரி தொடர்ந்து நம்ம நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ என்ன அப்டேட்டுனா, அந்த 13வது குழியை தோண்டி முடிக்கப்பட்டிருக்கிற நிலையில் 100க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள், மனிதனுடைய இந்த எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. எடுத்துட்டு அதை பாதுகாப்பு பணியில் எஸ்ஐடி இப்போது செயல்பட்டுருக்காங்க. இப்போ தான் ட்விஸ்ட்டு அதிகமாக வருது. எஸ்ஐடி பல இடங்களில் தங்களது விசாரணையை விரிவுபடுத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தில் நேற்று விசாரணையை துவக்கியிருக்கிறாங்க முதல் முறையாக. முன்னாடி இந்த எலும்புக்கூடுகளை கண்டறியும் பணிகளில் மட்டும் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ களத்தில் இறங்கி விசாரிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்பீடப்பாக அவங்களுடைய எஸ்ஐடி விசாரணை போயிட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இப்போது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. வழக்கமாக அந்த பர்கண்டின்ற ஒரு காவல் நிலையத்தில் தர்மசாலா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் இது வரைக்கும் பெருசாக வழக்கு அவங்க எடுத்ததே கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட தூக்கி ஓரம் போட்டு சாட்சிகளை கலைக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் பண்ணியிருந்தாங்க. இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த எஸ்ஐடி இந்த அமைப்பு விசாரணை செய்யும்போது புதிய வழக்குகள் பதிவு செஞ்சு அதுக்கான விசாரணைகளை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. இப்போ இதில் கூடுதல் தகவல் என்னென்னா, 3வது ஒரு விக்டிம் நான் இதுக்கு சாட்சி அளிக்க தயாராக இருக்கேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேர் துக்காரம் கவுடா அப்படின்றவர். தானா முன் இவ்வளோ கொடுமைகள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு, எங்களால் சொல்ல முடியல, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்தது, இவ்வளோ நாள் எங்களை கொண்டு போட்டுருவாங்களோன்ற ஒரு பயத்தால் அவங்க சொல்லாமல் இருந்ததால் இப்போ பொதுமக்கள் ஒவ்வொருவராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த துக்காரம் கவுடா இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எனக்கு அந்த பாதுகாப்பு வழங்குங்கன்னு சொன்ன உடனே எஸ்ஐடி என்ன பண்ணியிருக்காங்க, நேராக நீங்கள் அந்த தர்மசாலா இதில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பெல்தாங்கண்டின்ற அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ன உடனே இவங்க அங்கே போனால் நம்மளை ஏதாவது பண்ணுவானுங்கன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் ப்ரொசீஜர் பிரகாரம் அங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதால அங்கே போய் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு எஸ்ஐடிக்கு இப்போ ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டும் இப்போது விசாரணை அதிக அளவில் நடைபெற்றிருக்கு. 4வது இன்னொரு விஷயம் இன்னொரு விக்டிம் வர்றதுக்கு தயாராக இருக்கார், பாபு கவுடான்னு சொல்லிட்டு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே கடை வச்சிட்ருக்காரு. அந்த நபர் நானும் இந்த கரை ஓரம், நதிக்கரை ஓரமாக போகும்போது அங்கே எலும்பு கூடுகளை நான் பார்த்துருக்கேன். மழை காலங்களில்
அடிச்சுட்டு போகக்கூடிய சூழல் இருந்திருக்கு. நானும் பார்த்துருக்கேன். அங்கே துப்புரவு பணி செஞ்சவங்க ஏற்கனவே புதைச்சவங்க வந்து பேசிக்கிட்டதை அவர் கேட்டதாக சொல்கிறார். அவங்க புதைச்சிட்டு வந்து பேசியிருக்கும்போது இவர் கடைக்காண்டர்னு பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை இவர் நாம் காதால் கேட்டது நாங்கள் புதைச்சிருக்கோன்ற விஷயத்தை இவர் தெரிஞ்சுட்டு நானும் வந்து சாட்சி அளிக்க தயார் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட அவரும் வந்து முயற்சி செய்கிறாரு. இது கர்நாடக மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு வர்றவங்க தங்குறவங்க முன்னாடி எப்படி ஸ்தலம் இருக்கும் ஸ்தல வரலாறு கேட்டவங்க இப்போது உண்மையாக அங்கே வந்து பெண்கள்லாம் வந்து பிணங்கள் கிடைச்சிருக்கா, இவ்வளோ பேர் கொலை பண்ணியிருக்காங்களான்னு அதை வந்து அந்த ஹோட்டலில் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. கோயில் மீதான ஒரு பற்று ஒரு பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கொலை விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கின்ற ஒரு ஆர்வம் மக்களிட அதிகமாக வந்துச்சு. வெகுண்டெழுந்து கர்நாடக மக்கள் தொடர்ச்சியாக வந்து பல எதிர்ப்பு குரலை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. 1 2ன்னா கூட பரவாயில்ல தோழருங்க. ஒரு கிட்டத்தட்ட இப்போவே 100 எலும்பு கிடச்சிருக்குது. 40 வருஷமாக இவனுங்க எத்தனை புதைச்சானுங்க, எத்தனை எரிச்சானுங்க அந்த ஊர் மக்களை. இவங்க இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் வந்து மொத்தம் இந்தியாவே எல்லா சேனல்லையும் வந்துருச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த சேனல் கேரி பண்ணியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க போகிறானுங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள வந்து மக்கள் அவங்க என்னவா பார்த்துருப்பானுங்க, அவங்க என்ன மனுஷனுங்களா இல்லை அவங்க மிருகமா? இல்லை, பல்வேறு அரசியல் தலைவர்களோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நபர் தான் வந்து இந்த வீரேந்திர ஹெக்டே. இவர் வந்து தற்பொழுது எம்பியாக இருக்கார். மோடி அவர்களை சந்திக்கிறாரு, நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு, குடியரசுத் தலைவரை சந்திக்கிறாரு. அவ்வளோ ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நபர் மீது யாருமே வந்து புகார் கொடுக்கறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பயப்படுவாங்க. இப்போது ரொம்ப சீரியஸாக வந்து இந்த எஸ்ஐடி குறிப்பாக வந்து சோஷியல் மீடியாவிலையும் சரிங்க, நம்ம பத்திரிகை துறை சார்பை வந்து பலரும் வந்து தொடர்ந்து கண்காணித்து பலர் அப்டேட்டை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இந்த நிலையில் தான் இது வந்து எஸ்ஐடியினுடைய இந்த விசாரணை குழுவுடைய விசாரணை வந்து வீரியமாக செயல்படுது. இது வரைக்கும் மம்முட்டி கெட்டப்பாறை வச்சு நோண்டிட்டு இருந்த ஒரு அதிகாரிகள் வந்து இப்போது மிஷினரிஸை பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் அப்படின்ற ஒரு கருவியை வச்சு அது என்னன்னா ஸ்கேன் பண்ணி பிணங்கள் இருக்கா, எலும்பு கூடுகள் இருக்கா, 10 அடியில் இருக்கா, 20 அடியில் இருக்கா, இப்போ தோண்டாமலே ஈஸியாக பார்த்துடலாமா? அது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப சின்ன மிஷின் தான் அது. ஏற்கனவே இவங்க வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 இடத்த மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் 32 சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வந்தது 32. இப்போது 13வது குழியிலேயே கிட்டத்தட்ட 100 எலும்பு கூண்டு கிடைக்குது. இன்னும் தோண்ட இன்னும் எவ்வளோ வரும்? இது நாட்கள் சீக்கிரமாக பண்ணணுன்றதுக்காக தான் இது வந்து பெங்களூர்லேருந்து இதுக்குன்னு ஒரு தனி ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளோ கொலை பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நேரம் என்னென்னா மழை பெய்யுதாங்க. ஐஎம்டியில் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்ன்ற போது ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யும் போது அங்கே மண் சரிவு, எனக்கு அது ஆற்றோர பகுதி அதே மாதிரி காடுகள் நிறைந்த பகுதின்றதால மண் சரிவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூழல் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால இது இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எப்படியும் நீதிமன்றத்துக்கிட்ட டைம் கேட்பாங்க இவங்க. இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு. ஏன்னா முடிக்க முடியல. இப்போ இதுவே 2 வாரம் ஆயிடுச்சு தோழர். இன்னும் 2 வாரத்தில் அவங்க இவ்வளோ பேரை டீமை போட்டு பண்ணியும் 13 குழிகள் தான் போகுது அப்படின்னா இயற்கையும் ஒத்து கொடுக்க மாட்டேங்குது. மழை பெஞ்சு இதுவாகிடுது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வேறு வந்து யூடியூபரை போகிறவங்கள எல்லாரையும் அடிக்கிறாங்க. இது வேறு இந்த சைட்லேருந்து சில என்ன சொல்லுவாங்க அந்நிய சக்திகள் கிளப்பி விடுற மாதிரி இத்தனை பேர் கேரி பண்ணுறாங்க. அவனுங்க இன்னும் தைரியமாக தான் இருக்கானுங்க. ஓகே, இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அதில் ஃபேக்ட் என்னென்னா, யாருமே வந்து தர்மசாலாவுக்கு எதிராக வந்து கர்நாடகாவில் இதுவரைக்கும் குரல் கொடுக்கல. முதல் முறையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை வந்து அங்கே பதிவு செஞ்சுருக்காரு. இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல நடந்திருக்குது என்றால், அந்த பெண்களுடைய உயிர் போயிருக்குது என்றால், அதுக்கு வந்து ஒரு மக்களிடையே வெகுண்டெழுந்து இந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வீடியோ மூலமாக ஒரு பகிரங்கமாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதேமாதிரி மக்களுக்கிட்டேயும் நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு செயல்படணும், இந்த விஷயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு. இந்த நேரத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஆகணும். இவ்வளோ தைரியமாக அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸன் உள்ள ஒரு பர்சனை வந்து எதிர்த்து ஒரு விஷயத்தை செய்கிறாரு, சமூக அக்கறையோடு செயல்படுறாருன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தர்மசாலாவில் பல்வேறு விசாரணைகள் தொடர்ந்து
ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக எஸ்ஐடியோட அந்த விசாரணை வந்து மிகச் சிறப்பாக இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தர்மசாலா பற்றிய பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுக்குறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.